வணக்கம். தினம் ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருந்தவர் ரொம்ப அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாராம் மதுவை. அதை பார்த்த ராணி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம், ஒரு புத்திசாலி அமைச்சரை கூப்பிட்டு இவரோட குடிப்பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாம். இப்போ அந்த அமைச்சர் என்ன பண்ணாருங்களாம், ஒரு நாள் ராஜாவோட அறைக்குள்ளே நுழைஞ்சி மது பாட்டில் எடுத்து மடியில் வச்சாராங்க. தற்செயலாக ராஜா அதை பார்த்துட்டு என்ன அது அப்படின்னு கேட்டாராம். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாராம் அமைச்சர். திருப்பியும் உண்மையை சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு சொன்னோன்னே கிளி அப்படின்னாராங்க. இது என்ன திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொன்னாராங்க. ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அமைச்சர் என்ன சொன்னாரா, இது குதிரை அப்படின்னாராங்க. நான் என்ன கேட்டுட்ருக்கேன், மாற்றி மாற்றி குதிரை கழுதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் இது கழுதை தான் அப்படின்னு சொன்னாரேங்க. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே உண்மையை சொல்ல போறியா இல்லை என் வாழை எடுத்து உன் தலையை செய்வா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போதாங்க ஒரு உண்மையை சொன்னாராம். இல்லை மன்னா, என் கையில் இருக்க மது பாட்டில் தான் அப்படின்னோடனே இது ஏன் நான் முன்னாடி கேட்குறப்பே சொல்ல வேண்டியதானே, ஏன் இவ்வளோ போய் சொன்னேன் அப்படின்னாராங்க. அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாராம், இல்லை மன்னா, நான் சொன்ன அத்தனையும் உண்மைதான். ஒரு கோப்பை மது உள்ளே போனால் அது ஒன்றும் பண்ணாது. ரெண்டாவது கோப்பை உள்ளே போனால் அவன் கிளி மாதிரி திரும்பி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். மூணாவது கோப்பை உள்ளே போனால் குதிரை மாதிரி உரும ஆரம்பிச்சிருவான். நாலாவது கோப்பை உள்ளே போனால் கழுதை மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். அஞ்சாவது கோப்பை உள்ளே போனால் அவனே மதுவாயிடுவான். அதனால தான் 5வது முறை மது பாட்டில் தான் வச்சுருந்தேன்னு சொன்னானாங்க. அமைச்சர் சொன்னவனே அப்போ தான் ராஜாவுக்கு புத்தி வந்துதான். அப்புறம் அவர் குடிக்கிற பழக்கத்தையே விட்டாராங்க. அதுபோல் நம்ம ஊரில் ஒரு மதுக்கடையில் ஒருத்தர் வெளில வந்துக்கிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு பிச்சைக்காரன் போய் அவர்கிட்ட ஐயா சாமி கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவர் என்ன சொன்னாராம், சரி வா, நான் உனக்கு சாராயம் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு போடுறேன் அப்படின்னாராம். அதுக்கு அவன் என்ன சொன்னானா, பிச்சைக்காரன், மது குடிக்கிறது தப்புங்க ஐயா, கெட்ட பழக்கம், உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொன்னானா. சரி வா, எங்கள் வீட்டுக்கு உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி சாப்பாடு போட்டாராங்க. சாப்பாடு போட்டுட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு. அப்போ இந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு அவங்க மனைவிக்கிட்ட, பாத்தியா குடிக்கிறது கெடுதல்னு சொல்கிறான் அந்த பிச்சைக்காரன், ஆனால் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் குடிக்கிறேன், ஆனால் நான் எப்படி நல்லா இருக்கேன்னு பார்த்தியா அப்படின்னு சொன்னாராங்க. அதுக்கு அவங்க மனைவி அமைதியாக இருந்தாங்களாம். அப்போ சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னான்னா, ஐயா மன்னிக்கணும், நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருந்தனால தான் இப்போ பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானாங்க.